ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாள்ல கூட நம்ம எந்த ஒரு வார்த்தையை தியானிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை குறித்து. ஸோ உங்க எல்லாருக்கும் பாவத்தை குறித்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களோட சபைகளில் நீங்க நிறைய விஷயத்தை கேட்டிருப்பீங்க, நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கே ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பாவனா என்ன அப்படின்றது. ஆனா தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாவத்தை குறித்து என்ன பேச போறார் அப்படின்றது தான் நாம் இன்னைக்கு பரிசுத்தாவின் துணையோடு கூட பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம என்ன வசனத்துல தியானிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் பாவம் ஆளாதிருப்பதாக. ஸோ ஒரு மனுஷன் பாவம் செய்யறானா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, அந்த பாவம் வந்து அந்த மனிதனோட சரீரத்தை ஆள ஆரம்பிச்சிடும். எப்படின்னா, அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனிதனுடைய ஒரு பாய்சன் வந்து ஒரு சரீரத்துக்குள்ள போச்சுன்னா அது உடனே போயிட்டு ஹார்ட்டையோ இல்லை பிரெயின் அட்டாக் ஆகாது. முதல் கொஞ்சம் கொஞ்சமா அது பிளட்ல அப்படியே ஊறி 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 ஒரு பகுதியா போய் அதுக்கப்புறம் மெயினான ஹார்ட்டையோ பிரெயினையோ போய் அட்டாக் பண்ணி அந்த மனிதனை வந்து செயலெடுக்க செஞ்சிடும். அதே போலதான் பாவமும். ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள இருக்கிறான்னா அவனுடைய சரீரம் என்ன ஆகும், பாவம் ஆள ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷனுடைய சரீரம் பாவம் ஆள ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா அவனுக்கு அதுக்கு அடிமையாயிருவான். அந்த பாவத்துக்கு அவன் என்ன ஆயிடுவான்னா அடிமையாயிருவான். அங்கேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாவத்துக்கு அடிமையா இல்லாம உங்களை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுக்கு அடிமையா மாறுங்க. உங்களுடைய அவயங்கள் என்னென்ன அவயங்கள் இருக்குன்னு தெரியும். கண்கள், செவிகள், நாவு, கைகள், கால்கள், உங்களுடைய முழு சரீரமே என்னன்னா பாவத்துக்கு அடிமையா மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அது பாவத்துக்கு அடிமையா மாறிச்சுன்னா என்ன ஆகும்னா பாவத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப நிறைய பேர் நினைச்சுப்போம் பாவம்னா வந்து குடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுகிறது, வேசித்தனம் பண்ணுகிறது, இல்ல வேற ஏதாவது காரியங்களை பண்றதுதான் பாவம் நினைச்சுப்போம். ஆனா பாவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாவத்துல அவ்வளவு காரியங்கள் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இது சின்ன பாவம் தானே, சில பேர் சொல்லுவாங்க கொலை செய்யறது பெரிய பாவம், திருடுறதுன்னா சின்ன பாவம் தானே அப்படின்வாங்க. பாவத்துல சின்னதோ பெருசோ கிடையாது. பாவம் தான். அது வந்து சின்னதும் பெருசுன்னு சொல்லவே முடியாது. எப்படி தப்புன்னு தான் சொல்லும் போது பாவம் தான். தேவனுடைய பார்வையில நம்ம எந்த பாவம் செஞ்சாலும் அது பாவம் தான். இது சிறிய பாவம், தேவன் இதுல இறக்க பாராட்டுவாரு. இது பெரிய பாவம், தேவனிடத்துல நம்ம அதிகமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பாவத்தை செய்தாலும் அது பாவம் தான். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய சரீரத்தை நீதிக்குரிய ஆயுதங்களாக என்ன பண்ணணும், மாற்றணும்னு சொல்றாரு. நீதிக்குரிய ஆயுதமா என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சரீரம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதான காரியத்துக்காக, ரைச்சியஸ்னஸ், நீதி. அப்போ நம்முடைய சரீர அவயங்களை எதுக்காக பயன்படுத்தணும்னா தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு சரீரமாக பயன்படுத்தணும். அப்போ நாம நீதிக்கு என்னன்னா அடிமையாக்கப்படணும். அப்படின்னா ரைச்சியஸ்னஸுக்கு நம்ம ஸ்லேவ் ஆகணும். பாவத்திற்கு ஸ்லேவா இருந்த நம்முடைய சரீரம் இப்ப என்னவா போகுது, நீதிக்கு ஸ்லேவா மாறணும். அடுத்த வசனத்தை பாக்குறோம், 16ஆம் வசனம். அதிலேயே ரோமருக்கு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதல் காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அங்கே அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருப்பீர்கள் என்று அறியீர்களா. அப்போ நம்ம எதுக்கு நம்மளை அடிமையா ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்குதான் அடிமையா இருப்போம். அப்போ நம்ம பாவத்துக்கு நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டோம்னா, இப்ப நான் என்ன பாவத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா யாருமே போய் வாலண்டியரா பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாவம்ன்றது முதலாவதாக நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த பாவம் ஒரு மனுஷன் கிட்ட வருது அப்படின்னா, அது வந்து ஒரு பாம்புடைய விஷயத்தை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாம்புடைய விஷம் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லோ, பாவம் அதை விட மோசமான ஒரு பயங்கரமான ஒரு அதிகமான தாக்கத்தை உண்டாக்குறது தான் பாவம். ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள விழுந்துட்டானா
முதலாவதாக அவனிடத்திலிருந்து விலகி போறது என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய கனெக்ட் அவனிடத்திலிருந்து விலகி போயிடும். ஏன்னா ஒருத்தன் பரிசுத்தத்துல இருக்கும் போது ஆவியானவர் அவனோடு கூட தினமும் இடைப்பட்டு கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார், வார்த்தையினால் பேசிக்கொண்டே இருப்பார், வசனங்களினால் பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் பாவத்துல விழுறானா அவனிடத்துல முதல்ல போற காரியம் என்னன்னா ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிடுவாருன்னா அவனை விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடுவார். அப்போ அவன் இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் விலகிட்டாருன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இந்த கம்யூனிகேஷன் இல்லைன்னா இப்போ இவன் என்ன ஆயிட்டான்னா தனியா இருக்கிறான். இப்ப தனியா இருக்கும் போது இவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு யாருமே இல்லை, இவனை கைட் பண்ணுவதற்கு யாருமே இல்லை. முன்பதாக பாவத்தை செய்யறதுக்கு முன்பதாக நீதியில இருக்கும் போது அவனை கைட் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதத்திலுமே அவனுக்கு உதவி செய்தே வந்து கொண்டிருந்தார். இதை செய் மகனே, இதை செய் இது செய்யாத மகனே அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பாரு. ஆனா எப்போ அந்த பாவம் வந்து நம்மள தொடுதோ அந்த நேரத்துல இருந்து ஆவியானுடைய கைடன்ஸ் மட்டும் விலகி போகும். அப்போ ஆவியானுடைய கைடன்ஸ் விலகி போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கைடன்ஸ் வரும்னா பிசாசனுடைய கைடன்ஸ் வரும். எப்படி ஆதியில ஏதேன் தோட்டத்துல பிசாசன் உள்ள வந்தானோ ஆண்டவர் சொன்னாரு ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும், இந்த நன்மை தீமை கனியை என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க. ஜீவவருட்சியின் கனி இருக்கு, நன்மை தீமை கனி இருக்கு. அங்க ஆண்டவர் சொன்னது என்ன, நன்மை தீமை கனியை புசிக்காதீங்க. ஆனா எப்போ ஏவாள் தன்னுடைய செவியை பிசாசுக்கு சாய்த்தாலோ, தேவனுடைய பக்கத்திலிருந்து பிசாசுக்கு சாய்த்தாலோ, அப்ப என்னாச்சு, பாவம் உள்ள வந்துச்சு. நன்மை தீமை கனியை புசிச்சாங்க, பாவத்துக்குள்ள அவங்க மரிச்சாங்க. அப்போ எப்போ நம்மளிடத்துல இருந்து ஆவியானவர் விலகுறாரோ பாவத்துக்கு ஒரு ஈஸியான ரூட் போட்டு கொடுத்துரும். அப்ப என்ன ஆகும்னா பாவம் தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு 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 நல்ல ஒரு வசனம் இருக்கு. பாவம் என்ன ஆகுதுன்னா நம்முடைய வாசற்படியிலே படுத்துட்டு இருக்கும். இப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல வருவாங்க, நம்ம பழைய வசனத்துல பார்த்திருப்போம். ஆண்டவர் நம்மள கதவை தட்டுவார், உன்னத படல இருந்து கதை தட்டுவார். கதை தட்டும் போது அந்த ஸ்திரீ வந்து கதை திறக்காம போகும்போது என்னன்னா ஆண்டவர் அந்த இடத்த விட்டு போயிடுவார். ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலான ஒரு ஆண்டவர். கதை வந்து நாக் பண்றாரு, தட்டும் போது நம்ம திறக்கலன்னா என்ன பண்ணிடுறாரு, அவர் உள்ள வரமாட்டார், அவர் போயிட்டே இருப்பாரு. ஆனா பாவம் அப்படி இல்லை, நம்மளோட வாசற்படியில என்னவா படுத்துட்டு இருக்கோம். ஏன் படுத்துட்டு இருக்க வாசற்படியில, ஏன்னா இவன் எப்பயாச்சும் ஸ்லிப் ஆவான், வீட்டுக்குள்ள வந்துடலான்ட்டு. அப்ப பாவம் என்னைக்குமே என்ன பண்ணாது, உங்களை விட்டு தூரம் எல்லாம் போகாது. பாவம் என்னைக்குமே உங்க பக்கத்திலேயே தான் இருக்கும், உங்க பக்கத்திலேயே உங்க கூடவே தான் இருக்கும். எந்த நேரத்துல பிசாசானவன் என்ன சொல்லி ஒரு அழகான வசனம் இருக்கு, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ எவன் ஒருத்தனை பாவத்துக்குள்ள கீழே தள்ளணும்ட்டு பிசாசானவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சுற்றி தின்று கொண்டிருக்கான். பாவம் வாசற்படியில படுத்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஆவியானவருடைய துணை இல்லை அப்படின்னா நிச்சயமாவே பாவத்தில் விழுந்துடும். நம்மளால பாவத்தை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால பாவத்தை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். நம்மளுடைய இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்களோ சரி, நம்மளுடைய உறவினர்களோ சரி, எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பாவத்துக்குள்ள இருந்தாங்கன்னா நாமளும் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம், என்னால ரெசிஸ்ட் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு வந்து குடிக்கிறான், நான் அவங்க கூட ஜஸ்ட் கம்பெனி தான் கொடுக்க போறேன், நான் போய் குடிக்கலாம் போறது கிடையாது, நான் ஜஸ்ட் கூட தான் போய் நிக்க போறேன், ஜஸ்ட் கம்பெனி தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா, முதல் நாள் வேணா கம்பெனி கொடுப்போம், ஆனா அதுக்கு அடுத்த நாள் அப்படியே அந்த பிசாசானுடைய எண்ணம் என்ன ஆகும்னா உங்களுடைய இருதயத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிப்பாரு, அப்புறம் ஒரே ஒரு ஸ்லிப்பு மட்டும் ட்ரை பண்ணிப்பாரு, அப்படிதான் பாவம் உள்ளே வரும். அந்த ஒரே ஒரு ஸ்லிப் ஆனா அதுக்கப்புறம் பிசாசானவன் என்ன பண்ணிடும், பாவமானது என்ன பண்ணிடும், உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய சரீரம் என்ன ஆகும், பாவத்துக்கு அடிமையாயிரும், நீதிக்கு விலகி போயிடும். அப்ப நம்முடைய சரீரம் எதற்கு அடிமையா இருக்க வேண்டும் என்பதை நாம தான் டிசைட் பண்ணணும். பாவத்துக்கு அடிமையாக இருக்க போறோமா இல்ல நீதிக்கு அடிமையா இருக்க போறோமா? நீதிக்கு அடிமையா இருந்தா பாவத்தை விட்டு நான் விலகணும். ஒரு அழகான எக்ஸாம்பிள் பைபிள்ல இருக்கு, யோசேப்பு. அந்த நூற்றுக்கு அதிபதியோட மனைவி வந்து யோசேப்பை வந்து பாவம் செய்யறதுக்காக கூப்பிடுறான். 4 சுவரு தான் இருக்கு, யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை பாத்தீங்களா, என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. அப்போ அவன் மனுஷனை பார்க்கல, அவன் யாரை பார்க்கறான், தேவனை பார்க்கறாரு. அப்போ நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம கண்களுக்கு முன்பதாக என்னுடைய மனைவிக்கு தெரியாம, என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியாம, என்னுடைய நண்பர்களுக்கு தெரியாம
எல்லாருக்கும் தெரியாம நான் பாவம் செய்ய முடியும்னு நினைச்சுக்கிறோம். ஆனா என் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே வெளியரங்கமா தெரியும். அப்ப நான் என் தேவனுக்கு விரோதமா என்ன பண்ண முடியாது? பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான். அப்போ ஒரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், பாவத்தை எப்படி மேற்கொள்ளணும்னா பாவம் இருக்கிற இடத்துக்கே நம்ம போக கூடாது. அது பாவம்னு தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு விலகிடணும். நம்ம இங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, நான் பெரிய ஆவிக்குரிய ஆளு, நான் வேதத்தை வாசித்து கடைத்து கொடுத்துருக்கிறேன், எனக்கு எல்லா வரங்களும் இருக்கு, எல்லாம் இருக்குனாலும் பாவத்திடத்துல போய் விளையாடக்கூடாது. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, தீ அது நெருப்புப்பா தொட்டா சுடுன்ட்டு. என்னதான் நான் பெரிய பவர்ஃபுல்லா இருந்தாலும், நான் என்னதான் இது பண்ணியிருந்தாலும் நான் நெருப்பை போய் என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேன். அதே தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், அந்த தீ அந்த நெருப்பை தொடாதப்பா, தொட்டா சுட்டுருண்டு. அது தொட்டா சுடுன்னு தெரிஞ்சனால்தான் தொடாம இருக்கணும். அதே மாதிரி பாவம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துக்கு போகவே கூடாது. பாவத்தை விட்டு விலகி ஓடிடணும். யோசேப்பு ஓடினது போல பாவத்தை விட்டு என்ன பண்ணிடணும், ஓடிடணும். பாவம் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சுனாவே, ஆவியானவர் உணர்த்திட்டானாவே என்ன பண்ணிடணும், அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். அந்த இடத்துல என்னுடைய பலத்தை காண்பிக்கிறதுக்கு அதான் இடமே அல்ல. ஏன்னா இதைதான் பிசாசு தேடிட்டு இருப்பான். எவனை விழுங்கலாமோ சுற்றி திரிந்து கொண்டிருக்க காரியமே அதான். அப்ப அவன் எவனை விழுங்கலான்னு ஏன் எதிர்பார்த்து கொண்டிருக்கான்னா, நீ அந்த மாதிரி பண்ணுவ, நீ ஆண்டருக்குள்ள இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு அங்க போய் நிப்ப. ஆனா அவன் என்ன பண்ணிடுவான், பிசாசு பாவத்துல விழ வச்சிருவான். ஆண்டவரோடயே டிராவல் பண்ணவன் தான் யூதாஸ். தேவனுடைய வார்த்தையை கூட இருந்தே கேட்டவன் தான் யூதாஸ். அவன் என்ன பண்ண, பாவத்துல விழுந்தான். ஒரே ஒரு ஸ்லிப், வெள்ளிக்காசுக்காக போய் விழுந்தான். ஆண்டவர்னால போய் ஊழியத்தை பண்ணி அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சவன் தான் யூதாஸ் காரியோத்து. 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தன் தான் யூதாஸ் காரியோத்து. வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்தவன் தான் யூதாஸ் காரியோத்து. அவனே பாவத்துக்குள்ள விழ முடியும் என்றால் நாம் ஏமாத்துறோம். அதனால பிரியமானவர்களே, நீங்க பாவத்தை ஜெயிக்கிறேன், நான் பாவத்து கூட சண்டை போடுவேன் அப்படின்ட்டு எந்த சூழ்நிலையிலுமே ட்ரை கூட பண்ணிடாதீங்க, நினைச்சு கூட பாத்துறாதீங்க. பாவம் உங்களை ஈஸியா மேற்கொண்டுரும். அதனாலதான் அந்த பாவம் இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட போக கூடாது. இப்போ உங்களுக்கு பாவமான காரியம் என்னவா இருக்கு இந்த உலகத்துல? உங்களுடைய மொபைல் போன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நிறைய சோசியல் மீடியா காரியங்கள் இருக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரே ஒரு ரீலை பார்க்கணும்னு ஆரம்பிப்போம். அது அப்படியே 2, 3, 4 மாறி நீ பார்த்துட்டு இருக்கிற கண்டென்ட்டை காட்டிலும் வேற ஒரு கண்டென்ட்டுக்குள்ள பிசாசு அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போவான். நீ அதை அப்படியே பார்ப்ப, உன் கண்களினாலே அது இச்சையா மாறும், உன் கண்களினால் நீ பாவத்தை செய்து விடுவ. இப்படிதான் பிசாசானவன் ஒருத்தனையும் பாவத்துக்குள்ள விலை செய்து கொண்டே இருப்பான். நம்முடைய கண்கள் மிகவும் மிகவும் மோசமான ஒரு விஷயம். கண்களுக்கு வேலி வைக்கணும்னு சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வேதத்துல ஒரு பெரிய பெரிய ஆண்டோடைய ஊழியக்காரன் யாருன்னா தாவீது. எல்லாருக்குமே தெரியும். தாவீது தேவன் சொன்ன என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்காரு தாவீத. ஆனா அதே தாவீது தான் உருப்பறைகளை மேல, அதான் பால்கனி மேல நடந்துட்டு இருக்கும் போது கண்களினால இச்சை பண்றான், பாவத்தை செய்து அதுக்கப்புறம் இன்னொரு பாவம் செய்யறான், அவனுடைய கணவனையும் கொள்றான். ஒரே ஒரு கண்களின் இச்சை அந்த இடத்துல அவன் இடம் கொடுத்தான், அது விபச்சாரமா மாறிச்சு. அதனால கொலை. அதுக்கான தண்டனைய தாவீது அனுப்பிச்சு நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனா அங்க தாவீது மனம் திரும்பினான். ஆனா அநேக நேரத்துல நாம் என்ன பண்றோம், நம்ம கண்களினால் இச்சைய செய்கிறோம், ஆனா தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்கறதே இல்லை. ஏன்னா அந்த கண்களினால் சரி இச்சை எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய கண்களின் வழியா பார்த்து கொண்டிருப்பார். நாம் எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம், எதை கேட்கிறோம் என்பதை அவர் கவனிச்சு பார்த்து கொண்டிருக்காரு. அதனால பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப 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 தெளிவா இருக்கணும். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17, 18. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவைகளில் பலன் செய்தது. அப்போ
பாவம் நம்ம இடத்துல இருக்கும் போது நாம என்ன கனியை கொடுப்போம்னா மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுப்போம். அப்போ நம்ம தெரியும் ஆவியின் கனிகள் நமக்கு என்னன்னு தெரியும். இப்ப இந்த பாவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருந்து என்ன கனி வரும்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் புஸ்தகத்துல எடுத்தோம்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்தோம்னா 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மாம்சத்துல பாவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, மாம்சத்துல இருந்து என்ன வரும்னா மரணத்துக்கு எதுவான கனியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நம்மளோட சரீரம் என்ன ஆச்சுன்னா பாவத்துக்கு அடிமையாச்சு. இப்ப பாவத்துக்கு அடிமையாச்சுன்னா பாவத்துடைய கனிகள் வெளியே வர ஆரம்பிச்சிடும்ல. மரணத்துக்கு எதுவான கனிகள், அந்த மரணம்னா என்ன மரணம்? இந்த பூமியில மறிக்கிற மரணத்தை சொல்லலாம் ஆண்டவர். எல்லாருமே ஒரு டைம் மறிக்கதான் போறோம். இதை சொல்லுகிறது நித்திய அக்கினி. நீ மறிச்சதுக்கு அப்புறம் ஆத்துமா இருக்கு பாத்தியா, அது ஒரு மரணத்துக்குள்ள போகும். அந்த மரணத்தை பத்தி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே இல்லைன்னுட்டாரு. ஏன்னா பாவம் அவ்வளவு மோசமானது. பிரைட், பெருமை. யார் விழுந்தா? பரலோகத்துல இருந்து விழுந்தவன்னா லூசிபர். அவனிடத்துல இருந்து ஒரே ஒரு பிரைடு தான், என்கிட்ட பெருமை வந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? தாழ தள்ளி போட்டார். அப்போ பாவம் என்னைக்குமே தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லவே இல்லை. அப்ப நான் இங்க பாவத்தை செஞ்சுட்டு நான் பரலோக ஜீவில போயிடலாம் அப்படின்னா இல்ல. தேவன் கிருபை உள்ளவர் தான், தேவன் நம்மளை மன்னிக்கிறவர் தான். ஆனாலும் நீ பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காக தான் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காரு. நீ பாவத்தை செய்து விட்டு தேவனுடைய சமூகத்துல போய் நின்று மன்னிப்பு கேட்டனா ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவான்னு நினைக்காத. உன்கிட்ட சில விஷயத்த ஆண்டவர் மாத்தணும்னு நினைச்சாருன்னா அதை மாத்துவதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். எல்லா நேரத்திலும் அதை கிராண்டடா எடுத்துக்க கூடாது. எனக்கு அது ஆக்சஸ் இருக்கு, கிருபைன்ற ஒரு ஆக்சஸ் இருக்குன்றதுக்காக அதை நான் கிராண்டடா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு மேன்மை இருக்கு. தேவன் கிருபையை கொடுத்திருக்காருன்னா அதுக்கான ஒரு மதிப்பு இருக்கு. அப்போ அந்த மதிப்பை நம்ம வீண்படுத்தக்கூடாது. நம்ம பாவத்தை விடுவணும்னா விட்டுறணும். ஏன்னா அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவீது செய்தது பாவம் என்பதை அந்த தீர்க்கதரிசி உணர்த்தின உடனே தாவீது என்ன பண்ணா, தேவனுடைய சமூகத்துல போய் முதல்ல கேட்டது, உன்னுடைய ஆவியை இடத்துல இருந்து எடுத்து போடாதே அப்படின்னு கேட்டான். அப்படின்னா என்னன்னா, பரிசுத்தாவியோட கைடன்ஸ் இல்லாம இந்த பூமியில உன்னால வாழ முடியாது. ஏன்னா உன்னை கைட் பண்றதுக்கு யாரு தேவைன்னா ஆவியானவர் தேவை. உன் மாமிச அறிவிலோ ஞானத்திலோ உன்னால இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது, இந்த உலகத்தை மேற்கொள்ளவே முடியாது. உனக்கு தேவை ஆவியானவர். அப்பா தாவீது கேட்ட முதலான காரியம்னா ஆவியை விட்டு எடுத்து போடாதீங்க ஆண்டவரே. அதுக்கானதை கேட்டுட்டு அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சு என்ன பண்ணா, அந்த பாவத்தை விட்டுட்டான். அப்ப அதே போலதான் நம்ம போய் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்னா ஆண்டவர் இருக்கமுள்ள ஒரு மன்னிப்பாரு, கண்டிப்பாகவே மன்னிப்பாரு. ஆனா அதை விட்டுடுங்க. என்னால விட முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வார்த்தை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் அதை தான் எனக்கு செஞ்சாரு, இதைதான் செய்ய சொல்லியிருக்காரு. நான் அதை தான் ஆண்டோடைய கிருபையினால செஞ்சு கொண்டிருக்கேன். அப்போ அதே போல நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். ஏன்னா ஜோசப் பண்ணது போலதான், பாவம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல நிக்கவே கூடாது. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆத்துமாக்கு அது பலவீனத்தை தரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்திட்டாருன்னா அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். அது பாவம் என்பதை ஆவியானவர் உணர்த்திட்டாருன்னா அந்த இடத்துக்கு போயிருங்க. அது உங்களுக்கு தேவை கிடையாது. நீ பாவத்தை செய்து உன்னுடைய ஆத்மாவை நித்திய அக்கில போடுவதை காட்டிலும் அந்த இடத்தை விட்டு நவுந்து போறது நல்லது. ஏன்னா அங்க இருந்து நவுந்து போறதுனால என்ன ஆகும், உன்னுடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள போகும். அதனால நாம என்ன பண்ணணும், தேவ பயத்தோடு கூட
தேவ வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஆவியோடைய வார்த்தையின்படியே நடந்தோம்னா இந்த பாவத்தை விட்டு என்ன பண்ணுவோம்? விலகி போவோம். அடுத்தபடியாக பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான். அப்போ பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அப்ப என்னன்னா, நம்ம ஒருத்தரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோம்ல, நாம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது கூட என்னவா இருக்குதான்? பாவமா இருக்கான். நம்ம எத்தனை முறை நம்மள வாழ்க்கையில மத்தவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருப்போம் நினைச்சு பாருங்க. கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோ, நிறைய நேரத்துல நம்முடைய பெற்றோரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருப்போம், நிறைய நேரத்துல முதியோர்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருப்போம். அப்ப இதெல்லாத்தையும் என்ன ஆண்டு சொல்லலாம்? பாவம்னு சொல்றாரு. அப்போ நாம இதுல எவ்வளவு கவனமா இருக்கணும். நம்மளை விட சின்னவர்களா இருக்கிறாங்க, நம்மளோட பெரியவங்களா இருக்காங்கன்ற விஷயம் இல்ல. நாம ஒருத்தரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா, ஒருத்தங்களை அவமரியாதை பண்ணும் என்றால் அது பாவமா இருக்கு. அப்புறம் ஆண்டு சொல்லியிருக்காரு, தரித்திரருக்கு இறங்குற பாக்கியவான். ஏழைங்களுக்கு உதவி செய்யறது என்ன பண்றாரு? தேவனு விரும்புகிறா இருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். அநேகர் இதுலதான் போய் விழுவார்கள். என்னன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாகவே உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அநேகர் பாவத்துக்குள்ள போறதுக்கு ஒரு மெயினான காரணம் கோபம். என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, என்னோட அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, என் நண்பர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, என் வேலை ஸ்தலத்துல இப்படி பண்ணிட்டாங்க, நான் படிக்கிற இடத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபத்துல போய் பாவம் செய்வாங்க. அநேகர் குடியிலையும் விபச்சாரத்திலையும் மதுபானத்திலையும் ட்ரக்ஸ் போதைப் பொருட்களிலுமே போய் விழுந்து கொண்டது காரணம் என்னன்னா கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், என்ன பண்றதுன்னே தெரியல, பாவத்துல விழுறாங்க. அந்த பாவம் அவங்களுக்கு ஆறுதல் தருதுன்னு பாவத்துல போய் விழுறாங்க. ஆனா அவங்களுடைய ஆத்மா அழிந்து கொண்டிருப்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவருடைய சரீரம் பாவத்துக்கு அடிமையாய் போய்கொண்டிருக்கிறதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். நீதியின் வழியிலிருந்து பாவத்தின் வழியில அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிரியமானவர்களே, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. என்ன கோபம் தான் உங்க வாழ்க்கையில வந்தாலும், அது எவ்வளவு பெரிய கோபமா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல போய் உட்காருங்க. ஏன்னா பிசாசானுடைய ட்ரிகரிங் பாயிண்டே உங்களோட கோபம். உங்க கோபத்தின் மூலியமாக உங்களை பாவம் செய்ய வைப்பதற்கு பிசாசானவன் வகை தேடிக்கொண்டே இருப்பான். அவன் வாசப்படியிலே படுத்துட்டு இருப்பான். பாவம்ன்றது வாசப்படியிலே படுத்துட்டு இருக்கும். நீங்க எப்ப உங்களை முழுங்கலாம் பார்த்துட்டு. அதனால நீங்க கோபம் கொண்டீங்கன்னால் உடனடியாகவே இந்த கோபம் கொண்ட மனுஷனோட என்ன பண்ணுங்க? ஒப்புரவு வாங்க. சூரியன் அஸ்தமிக்கு முன்பதாகவே உங்க கோபம் தனியே கடவுள்னு சொல்லியிருக்காரு. கணவன் மனைவிக்கு பிரச்சனையா? ராத்திரிக்குள்ள பிரச்சனையை தீர்த்துருங்க. இல்லை என்றால் அந்த கோபம் பாவமாய் மாறும். அவங்க மேல இருக்க ஹேட்ரட்னஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளே அறியாமல் பாவத்தை செய்ய ஆரம்பித்து விடுவோம். அதனால இந்த விஷயத்தை கவனிச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. பாவம் என்பது என்னைக்குமே நம்மள தேவனுடைய சமூகத்துக்குள்ள கொண்டே போகாது. அது அசுத்தம். பரிசுத்தம் உள்ள பரலோகத்துக்குள்ள பாவம் பிரவேசிப்பது கூடாத காரியம். பாவத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அநேகர் பேர் என்ன பண்றோம்னா, மற்றவர்கள் மேல என்ன பண்றது இல்ல, அன்பு செலுத்துறதே கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை பற்றி தெரிந்திருக்கிறோம், தேவனுடைய வசனத்தை நிறைய பேர் சொல்லி இருப்போம். ஆனா நம்மளிடத்துல இருந்து வருகிறது அன்பா? மற்றவர்களை நான் நேசிக்கிறேனா? மற்றவர்கள் அன்பா இருக்கிறேனா? நான் அன்பு இன்னொருத்த மேல செலுத்தாவிட்டாலும் நான் பாவியா போகிறேன். நான் என்ன நேசிக்கிறது போல நான் பிறனை நேசிக்கலனா நான் பாவி. தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம்னா, அவர் அன்றி வேற தெய்வமே இல்ல. அடுத்தபடியாக சொல்றதுன்னா, நீ உன்னை நேசிக்கிறத போல பிறனை நேசிப்பாயாக. இப்ப நம்ம தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, நாம நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே போல மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். ஏன்னா நான் மற்றவனை நேசிக்க போகும்போது அவன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன்? கோபம் கொள்ள மாட்டேன். அவனுக்கு விரோதமாக நான் என்ன பண்ண மாட்டேன்? பாவம் செய்ய. அதே போல அநேக நேரத்துல நாம மற்றவங்க மேல இரக்கம் காட்டாம போயிடுவோம். இரக்கம் காட்டாமல் போனாலும் அது பாவமே. அப்போ நாம் இந்த பாவத்தை எப்படி
மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நேரத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராகவும் தேவனுடைய சத்தத்துக்கு நேராகவும் திருப்பணும். இப்போ தாவீது எப்ப பாவம் செஞ்சான் பாத்தீங்கன்னா, அவனுடைய ஃப்ரீ டைம்ல, தட் மீன்ஸ் அவன் லீஷரா இருக்கும் போது, அவனுடைய வேலைகள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நேரம் இருந்ததுனால அவன் என்ன பண்ணான், அவனோட அந்த வாள்களில் நடந்து போயிட்டு இருந்தான், அந்த மாடியில நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் என்ன பண்ணுச்சு, அவனுடைய கண்கள் இச்சித்தது, உரியாவின் மனைவி மேல இச்சித்தது. இச்சை பண்ணனால என்ன பண்ணான், பாவத்தை பண்ணான். அப்போ அதே தாவீது அந்த நேரத்துல தேவனை ஆராதித்து கொண்டிருந்தானோ, இல்ல தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு தேவனிடத்துல ஜெபித்து கொண்டிருந்தானா, அந்த இடத்துல அவன் பாவம் செஞ்சிருப்பானா? கண்டிப்பாகவே இருக்காது. அதே போலதான் நாம பாவத்தை எப்படி மேற்கொள்ளணும்னா, தேவனுடைய சமூகத்துலதான். நமக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாமே தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலும் ஜெபிப்பதிலும் நம்மளோட நேரத்தை அதிகமா தரிக்கணும். ஏன்? பாவம் ஒரு விஷயத்தை போன்றது. பாவத்தை மேற்கொள்வதற்கான முக்கியமான காரியம் என்னன்னா, நம்மளுடைய நேரத்தை அதிகமாக தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும், அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும், அதிகமாய் தேவனுடைய வசனத்தை கேட்கணும், தேவனுடைய சமூகத்துல அதிகமாய் நம்மள ஒப்பு கொடுக்கணும். அநேக நேரத்துல நம்ம தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் ஈஸியாகவே பாவங்கள் என்ன பண்ணிடும், மேற்கொண்டு போயிடும். அதனால நம்மளோட லீஷர் டைம்ல உட்காந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதை விட்டுட்டு நம்மளோட லீஷர் டைம்ல தேவனுடைய வார்த்தையை கேட்கறதிலும் தேவனுடைய வசனத்தை வாசிப்பதிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலும் நம்மளோட நேரத்தை அதிகமா செலவு பண்ணணும். முக்கியமா ஜெபம் பண்ணணும், அதிகமா தேவனுடைய சமூகத்துல உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆவியானுடைய அனுகிரகத்தோடு என்ன ஜெபிக்கணும்னு சொல்லி ஆவியான் சொல்லி தருவாரு. உங்களுடைய மாம்சத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் வரும். ஆனா ஆவியானவருக்கு தெரியும் நீங்க என்ன வேண்டிக் கொள்ளணுன்றது தெரியாதனால அவர் உங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வார். அதனால ஆவியானுடைய துணை ரொம்ப முக்கியம். ஏன் ஆவியான துணை ரொம்ப முக்கியம்னா, நமக்காக என்ன பண்ணிருக்காருன்னா ஆவியானவர், எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் எப்ப துக்கப்படுவார்னா, நீங்க பாவம் செய்யும்போது. என் மகன் பாவம் செஞ்சிட்டான், என் மகன் என்னோட வார்த்தையை கேட்காம போயிட்டான், அவன் என்னுடைய சத்தத்தை கேட்காம போயிட்டான். அந்த நேரத்துல நம்ம பாவத்தை செய்யும் போது, அந்த சின்ன நம்ம கமிட் பண்ணும் போது, அப்பதான் ஆவியானவர் துக்கப்பட ஆரம்பிப்பார். அந்த நேரத்துல தான் ஆவியானவர் என்ன பண்ணுவார், துக்கப்பட ஆரம்பிப்பார். அப்ப நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நமக்கு ஒரு முத்திரை இருக்கு, அது பரிசுத்த ஆவியானவர். அந்த முத்திரை நம்மளை விட்டு எப்போ விலகுதோ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போறதும் தடை பண்ணப்படும், உள்ள போக முடியாது. அப்ப கடைசி வரைக்கும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தாம இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட நீங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில இல்ல பாவத்துக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்களா? பவுல் சொல்லுறத போல, நான் விரும்புகிறதை செய்யாமல் எனக்கு விருப்பமே இல்லாததான் செய்கிறேனா? அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7:18 அந்த வசனத்தில் போட்டிருக்கு, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அதுக்கு முன்பதாக வசனம், அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்துல இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. அநேக நேரத்தில் நாமளும் அப்படித்தான். நம்முடைய சரீரத்துல பாவம் இருக்கும், நம்முடைய இருதயம் சொல்லும் பாவத்தை செய்யக்கூடாதுன்னு. ஆனா அநேக நேரத்துல நம்ம செய்ய முடியாம அந்த பாவத்துல விழுந்து அநேக நேரத்தில் தீமைதான் செய்கிறோம். நம்ம இருதயம் சொல்லும் அது பாவம் என்று, ஆனா நம்முடைய சரீரம் என்ன பண்ணாது, அதுக்கு ஒத்துழைக்காம விழுந்து போயிடும். ஏன்னா நம்முடைய சரீரம் பாவத்துக்கு அடிமையா இருக்கு. அப்ப முதல்ல உங்களுடைய சரீரம் பாவத்திலிருந்து என்ன பண்ணும், வெளியே வரணும். நீதிக்கு அது அடிமையாய் மாற்றணும்னா அந்த சரீரம் பாவத்துக்குள்ள அடுத்த வாட்டி போகாது. ஏன்னா நீ நீதிக்குள்ள வந்துட்டனா ஆவியானுடைய ஆளுகை உனக்குள்ள வந்துடும். ஆவியானுடைய ஆளுகை உனக்குள்ள வந்துருச்சுன்னா இனிமே உன்னை பாவத்துக்குள்ள அவர் கொண்டு போக விட மாட்டார்.
பாவம் வாசப்படியில படுத்திருந்தா அவர் உன்னை அங்கிருந்து யூட்டர்ன் போட்டு உன்னை கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். பாவத்தை விட்டு எப்படி ஓடணும்னா, உனக்கு நாய் பயம் இருக்கு, எனக்கு ஆக்சுவலா டாக் ஃபியர் இருக்கு. நான் ஒரு டாகை பார்த்தேன்னா என்ன பண்ணிடுவேன், அந்த வழியில இருந்து தள்ளி போக பார்ப்பேன். அதே போல பாவம் இருக்குன்னா அந்த இடத்த விட்டு நீங்க தள்ளி போறதுல தப்பே இல்லை. இதுல அவமானமோ வெக்கப்படுறதோ எதுவுமே இல்லை. பாவத்தை கண்டா விட்டு நீங்க ஓடணும். ஒரு பழமொழி இருக்கும், துஷ்டனை கண்டா தூர விலகு. பாவம் அப்படியானது தான். ஏன்னா அது பாவமின் விஷயத்தை காட்டிலும் மோசமானது. ஒருத்தனை பிடிச்சதுன்னா அது விடவே விடாது. அவனை முழுமையாய் உள்ள கொண்டு போய் அவன் ஆத்மாவை அக்கினி தீர்ப்புக்குள்ள தள்ளுற வரைக்கும் அது சும்மாவே இருக்காது. அடுத்தாக ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிப்போம். நாம பாவத்தை மேற்கொண்டோம், பாவத்தை ஜெயிச்சு விட்டோம்னா நம்ம யாருக்கு அடிமையாரோம்னா நீதிக்கு அடிமையாகிறோம். 6ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசம் சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். இப்ப இந்த கேட்டிருக்க இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, இதனால நீங்க பாவத்தை விட்டு நீதிக்கு அடிமை ஆகிறீர்கள் என்றால் தேவராஜ்யம் மிகவும் சந்தோஷப்படும். நானும் ஒரு பாவிதான், பாவத்துல அடிமையா இருந்தேன். ஆண்டோடைய கிருபையினாலும் பெரிதான இரக்கத்தினாலும் ஆவியானுடைய வழிநடத்தினாலும் நான் இப்போ தேவனுடைய கிருபையினால பாவத்தை எல்லாம் விட்டு தேவனுடைய சமூகத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கிறேன். அதே போல நீங்களும் இந்த வசனத்தை கேட்கறதுனால தேவனுடைய சித்தத்தை செய்து பாவத்தை விட்டு விலகி நீதிக்கு அடிமையாகணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அந்த பாவம் என்பது ரொம்ப மோசமான காரியம். ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா அது விடவே விடாது. அதை விட்டு விலகணும்னா அதுக்கு ஆவியானுடைய துணை, தேவனுடைய கிருபை அனுகிரகம் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய நேரத்தை நீங்க என்ன பண்ணணும், அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய சத்தத்தை கேட்பதில் அதிகமான நேரத்தை ஒப்பு கொடுக்கணும். இது ஒரு ப்ராசஸ். இது உடனே ஒரே நாள் நடக்காது. ஒரே நாள்ல ஜீபுமான் பண்ற மாதிரி நடக்காது. ஏன்னா அந்த பாவம் ஒரு பிசின் மாதிரி உங்க மேல ஒட்டிட்டு இருக்கும். அதை கிளீன் பண்றதுக்கு நிறைய நேரம் ஆகும். பிசின்னா என்னன்னு தெரியும்ல, ஒரு மாதிரி தாறு மாதிரி உங்க உடம்புல ஒட்டிச்சுன்னா அந்த பாவம்ன்றது ஒரு தாறு மாதிரி தான். உங்க மேல ஒட்டிடுச்சுன்னா அதை நீங்க கிளீன் பண்றதுக்கு சில நேரம் செலவு பண்ணி தான் ஆகணும். கிருஷ்ண ஆயில் ஊத்தியோ மண்ணெண்ணெய் ஊத்தியோ இல்ல வேற ஏதாவது ஆயில் போட்டோ இல்ல தின்னர் போட்டோ நீங்க ரிமூவ் பண்றதுக்கு கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். ஏதோ ஜீபூம்பா பண்ணி உடனே அந்த தார பிசினை உங்களோட இடத்துல எடுக்க முடியாது. அப்போ பாவம் நம்முடைய சரீரத்தை பிடிச்சிருந்துச்சுன்னா நாம் அதுகளுக்கு அடிமையா இருக்கிறோம். அப்போ அந்த அடிமையில இருந்து நம்ம நீதிக்கு அடிமையா மாறணும்னா அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்க அந்த ப்ராசஸ்க்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா தான் தேவன் பாப்பாரு, இவன் உண்மையாகவே பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறான்னு சொல்லி தேவன் தன்னுடைய கிருபையை தந்து உங்களை அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்க வேதத்துல வாசிருப்பீங்க, அநேக வியாதியஸ்தர்களை தேவன் சுகமாக்குனதுக்கு அப்புறம் ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை, இதிலும் கேடுண்டு வராதபடிக்கு இனிமே என்ன பண்ணாது, பாவம் செய்யாதுன்னு சொல்லுவார். ஏன்னா பாவம் செய்கிறவனுக்கு கண்டிப்பாகவே தீமை நடக்கும். சரீரத்தின் வழியாகவோ இல்ல வேற ஏதாவது வழியாகவோ அவனுடைய சரீரத்தின் நோய் வர்றதோ இல்ல மற்ற காரியங்கள் வர்றதுக்கான காரணம் பாவம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அநேக காரியங்கள் அவன் என்ன பண்ணும், சூழ்ந்து கொள்ளும். இருள் அவனை எப்படி சூழ்ந்து விடும். அந்த இருள் இருந்து வெளிச்சம் வேணும்னா தேவ வசனம் வேணும், ஆவியானுடைய துணை வேணும். ஆவியானவர் நடத்தினா மட்டும்தான் வெளியே வர முடியும். அதனால பிரியமானவர்களே, நீங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க என்னோடு கூட சேர்ந்து இப்ப ஜெபம் பண்ணுங்க. தேவன் உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்து உங்களை அந்த பாவத்திலிருந்து விலக்கி தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேரம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம், முக்கியமா நீதிக்கு உங்களை அடிமையாக்குவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு பிதாவே, ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படியாகவும் கேட்ட வார்த்தையின்படியாகவும் தகப்பனே, எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாவிகள் ஐயா. ஆண்டவரே, அநேக நேரத்துல நாங்கள் மரணத்திற்கும் பாவத்திற்கும் அடிமையா இருந்திருக்கிறோம் அப்பா. ஆனாலும் ராஜா, இந்த வெளியேறப்பட்ட கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகத்தினாலும் அப்பா என்னை நீங்க மீட்டு கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் இப்பொழுது கூட ஆண்டவர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை அநேக சகோதரர்களுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. தேவனாய கர்த்தர் அவர்கள் அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள இருந்தார்கள் என்றால்
தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறாங்க. ஆண்டவரே, பாவத்துக்கு அடிமையா இருந்த அவருடைய சரீரம் இனிமேது நீதிக்கு அடிமையா மாறட்டும். ஆவியானுடைய அனுகிரகத்தோடு கூட தகப்பனே அந்த பாவத்தை விட்டு அவர்கள் விலக தேவனில் உதவி செய்வீராக. தேவனுடைய தயவும் கிருபையும் அவர்களை தொட்டு அவளை மாற்றட்டும் அப்பா. ஆவியானவர் தாமே பெரிய கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அவர்கள் பிரவேசிப்பதற்கு தேவனில் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை அவருக்கு செலுத்தும். மீட்பெரும் அச்சருமா இருக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.